இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த பாதி வெங்காயத்தை அதில் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், பட்டை லவங்கத்தூள், நம்ம தண்ணி ஊற்றி இந்த பெசிட்டு குக்கரில் வச்சு சும்மா ஒரு 2 விசில், எங்கள் குக்கர் 2 விசிலில் வெந்துடும், இல்லைன்னா மட்டன் தூளாகிடும். 2 விசில் வச்சு நிறுத்திடலாம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு வேக வச்ச மட்டன் வேக வச்ச இல்லைங்களா அது அப்படியே இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காற்று தகுந்த மாதிரி பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா செவுக்க வச்சு எடுத்துருங்க. நான் செவுந்ததும் காட்டுறேன். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட மட்டன் சாப்பீஸ். மட்டன் சாப்பீஸா? சுக்கா இல்லையா? அது சாப்பீஸும் சொல்லலாம், சுக்காவும் சொல்லலாம். இது சாப்பீஸ்னால் மட்டன் கடையிலே வந்து அந்த மாதிரி இது தட்டி கொடுப்பாங்க, சாப்பீஸ்க்கு கொடுங்கன்னா கேட்டால் அவங்க தட்டி கொடுப்பாங்க. இது சுக்கான்றது வந்து அது வந்து நார்மல் மட்டனே வாங்கி செய்யுது. இது வந்து மட்டனை வந்து சாப்பீஸ்க்கு போட்டு கொடுங்கன்னா இந்த மாதிரி தட்டி தட்டி கொஞ்சம் நல்லா இது கொடுப்பாங்க. பெப்பர் போட்டு நல்லா வறுத்தம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சாம்பார் சாதமும் ஆமாம், மிளகாய் கிள்ளி சாம்பாரை வச்சுட்டு இதை வச்சுக்கினோம்னா போதும். ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.